வெல்கம் பேக் டு டிகே கமெண்ட்ரி. நான் உங்கள் தனஸ்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தலைவரோட 171 படத்தில் இருந்து நேற்று ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்டர் எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா அந்த போஸ்டரை டீகோடிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணலாம்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட 171 படத்தை டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் எடுக்க போறாரு. நேற்று தான் தலைவரோட 171 படத்துல இருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி ஏப்ரல் 22 டைட்டில் டீசரை நாங்க ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்டர்ல தலைவர் பாத்தீங்கன்னா மாசா இருக்காப்ல. தேங்க்யூ. இந்த படத்துக்கும் ராக் ஸ்டார் அனிருத் தான் மியூசிக் பண்ண போறாரு. இதுக்கு முன்னாடி தலைவர் நடித்த ஜெயிலர் படத்தில் அனிருத் எப்படி வெறித்தனமாக மியூசிக் பண்ணியிருப்பாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஜெயிலர் படத்தில் அனிருத் பண்ண மியூசிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு. அதுக்கப்புறமா இப்போ தலைவர் நடிச்சிட்டு வர வேட்டையின் படத்திலும் அனிருத் தான் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இதை தொடர்ந்து தலைவரோட 171 படத்துக்கும் அனிருத் தான் மியூசிக் பண்ண போறதுனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும், அதில் டவுட் இல்லை. இப்போ இந்த போஸ்டரை நம்ம டீகோடிங் பண்ணலாம். இந்த போஸ்டரில் தலைவர் பார்த்தீங்கன்னா பாசாபாய் அந்த மாதிரியான கெட்டப்பில் பயங்கர இருக்காப்ல. அதுக்கப்புறமா நம்ம தலைவர் போட்டிருக்க கண்ணாடி வாட்ச் எல்லாமே கோல்டா இருக்கு. ஒருவேளை இந்த படத்துல கோல்டு ஸ்மக்லிங் கான்செப்டா கூட இருக்கலாம். யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த வாட்சே ஒரு விலங்கு மாதிரி இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டானா இருந்து கோல்டு ஸ்மக்லிங்ல பெரிய சம்பவம் பண்ணிட்டு வர ஒரு வில்லனிசம் உள்ள ஒரு கேரக்டரா கூட தலைவருக்கு இந்த படத்துல இருக்கலாம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை. இந்த போஸ்டரில் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வாட்ச் காமிச்சிருக்காங்க. ஒருவேளை டைம் டிராவல்லே கோல்டு ஸ்மக்லிங் கான்செப்டாக கூட இருக்கலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா தலைவரை வச்சு படம் எடுக்கிறனால இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் வெறித்தனமாக இருக்கும். தெரியுது, நீ மூடு. இதெல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது இந்த மாதிரியான ஒரு கான்செப்டாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறமா ஒன்று சொல்லணும், இந்த படம் எல்சியூவில் வராது. இந்த படம் ஸ்டாண்டர்ட் ஃபிலிமாக தான் இருக்க போகுது அப்படின்னு ஆரம்பத்திலே லோகேஷ் கனகராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு. இனி வர அப்டேட் மூலமாக இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு கான்செப்டாக இருக்க போகுது, எப்படிப்பட்ட ஒரு டைட்டிலாக இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த படம் எப்படிப்பட்ட ஒரு கான்செப்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரியான டைட்டில் வைப்பாங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.